அது அக்கா பொண்ணு அஞ்சல போறா ரோட்ல நோட்டில் நடிகரா பணம் இல்ல அடிப்போம் அடிக்கிறான் அடி அக்கா பொண்ணு அஞ்சல போறா அக்கா பொண்ணு போன வெறியூர்ல அக்கா பொண்ணு ஒரு உத விட்டா கம்மியாட்டி பூரா போச்சு. அக்கா பண்ணி உன் பின்னே மச்சான். ஆமா இளையராஜா கூத்தியா மாவன் கம்மியாட்டி வரட்டு கரவு மாடு. வணக்கம் 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 வணக்கம். ஏய் ரொம்ப குனிஞ்சு ஓடு கம்மியாட்டி கழுத எங்கடா இருக்கு மகன் நீ எங்க பாக்குற? இல்ல சூத்துல முஞ்சாங்க மந்திரியாரே. நீங்க தான் அரசாங்கத்தின் மிச்சதா இல்ல காரா பூந்தி அமைச்சர் என்று தெரிவித்தேன். ஆமா ஆமா நான் தான் அமைச்சர். அதாவது எடுக்க பிடிக்க வைக்க தொடுக்க இவன மாதிரி ஆளு கேட்டக்கவே மாட்டாங்க. யாரு உங்க தங்கச்சி வீட்டுக்காரு கோயிந்தாக்கு அப்பா. அதாவது சபைக்கு ஒரு பெண்ணாகப்பட்டு வந்தா கூட தமக்கையாகவும் உன்னை பெற்றெடுத்த தாயாராகவும் நினைக்க வேண்டுமா தம்பி? யார எங்கெல்லாம் நினைச்சு உங்கெல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சா அப்ப என் கெதி என்ன ஆவறது? தூக்கம் அடி சாவாங்க போய் அவரு இல்ல கம்யூனிட்டி. அதனால சபைக்கு ஒரு பெண்ணு வந்தா உன்னை மேல பார்த்து பேசணும் கீழே பார்த்து பேசணுமா? நான் கீழே பாத்துக்கிறேன். நீ கீழே பாரு. நான் மேல பாக்குறேன். நான் மேல பாக்குறேன். என்னத்த பாக்குறேன்? என்ன பாப்பா என்ன சொல்லுச்சு? மேல பாக்குறேன் என்ன தெரியுமா? பீடி இல்ல சிகரெட். கம்ப்ளீட். ஏய் மேல பாக்குறேன் என்ன டோக்கன் போட்டுக்கறானோ? டோன்ட் டச் மீ. அதான் கீழே பாருங்க. என்ன கீழே பாருங்க குஞ்சு மாதறா. மிஞ்சி மாதறா. அதனால அப்படி பார்த்து பேசணுமா? சரியா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஆளு மேல கண்ணு தோலை மேல துணி. சும்மா இருமாடி வேற. எங்க அண்ணன் எத்தனை இடத்துல மேல பாத்துட்டு அல்லாத குறையாது சொல்லாத வெளியே வராது. வாங்கிட்டு வந்த கம்மியாச்சு தான். அது உண்மை. மனமல்ல வாங்கணும். அது தகும். ஆளு மேல கண்ணு தோலை மேல துணி விட்டு பின்னாடி வருவாங்க பாரு. பின்னாடி வந்தவங்க பூரா பச்சு பின்னாடி வர பூரா இல்ல. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும் பத்தினி. அதனால அவளுக்கிட்ட வச்சுக்கோ. அம்மா பாப்பாத்தி கொல்லூரி ராசாத்தி என்கிட்ட வச்சுக்கிட்டனா நடக்க வேண்டியது நடக்கும். என்ன நடக்க சொல்ல? எடுத்து போட்டா மாவன 8 நாளைக்கு ஏற இருக்க மாட்டேன். சரி அவ்வளவு மட்டும். எல்லாத்துக்கும் குடியே அருமையான புண்ணிய சேத்திரம் இதுதான் அண்டம்பல்லம். நதி அண்டம்பல்லம் என்ற புண்ணிய சேத்திரத்திலே எதற்காக தெருக்கூத்து தம்பி? எதற்காக கேக்குறியா? அதாவது அண்ணா கதிர்வேல் கவுண்டர் ஐயாவுக்காக
ஓரிரவு மோட்ச கூத்து ஐயாவுக்காக சாலோக சாமீப சாரூப சாயுட்டம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று அவர் உற்றார் அத்தனை பேரும் சேர்ந்து ஓரிரவு கண்ணொளி விரதமாக மோட்ச கூத்து அமைத்துள்ளார்கள். ஐயாவுக்கு இறைவன் பதவி சிவலோக பதவி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் நாராயணமூர்த்தி வேண்டிக் கொள்கிறேன். இருந்தாலும் சபையில் அமர்ந்திருக்காங்களே யார் யார் அமர்ந்துள்ளார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லும்படியான அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கண தனவான்களுக்கும் நாடக ஆசிரியருக்கும் நாடக குழுவினருக்கும் உங்களுக்கும் அடியில் மனம் கணிந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சபைக்கும் நாலு விளக்க எழுதணும் விளக்கமா சொல்ல பானுமதி அப்படி என்று எனக்கு 3 பேர். ஆமா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் யாருக்கு மாலையிட்டேன் தெரியுமா? தெரியாது அம்மா விளக்கமா சொல்லுங்க. அதாவது தத்தாதி முனிவருக்கும் ஊர்வசி அம்மையாகப்பட்டவளுக்கும் நான் கானகத்திலே பிறந்தவள். அது எப்படி எப்படியா? அதாவது தேவலோகத்தை அடைய வேண்டும் என்று தத்தாதி முனிவராகப்பட்டவர் பெருத்த யாகத்தை செய்து வந்தார். அந்த யாகத்தை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேவலோகத்துக்கு அதிபதி யார்? யாரு? தேவேந்திரன். ஆமா பார்த்தார். ஒவ்வொரு நாட்டிய மாதங்களிலே ஊர்வசி அமலாகப்பட்டவளை மேலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு அனுப்பி வைத்து அந்த யாகத்தை எப்படியாவது கலைத்து வர வேண்டும், நிறுத்த வேண்டும் அப்படி கட்டளை நியமித்தார். அதை வண்ணமாகவே ஊர்வசி அமலாகப்பட்டவர் மேலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து பலவித நடுநாட்டிலும் செய்து பார்த்தார். அப்பயும் அந்த யாகத்தை கலைக்க முடியவில்லை. பின்பு ஒரு பெருத்த பெண் யானையாக உருவெடுத்தார். பெண் யானையாக உருவெடுத்து பார்த்தார். வேதடா இது நாள் வரையிலும் நாம் தவமாக கிடையாது. எவ்வளவுதான் புலி சிங்கம் வந்தாலும் நம்ம தவம் கலையாது. இன்று எப்படி கலைய காரணம் அப்படி என்று அவருக்கு ஞானம் உண்டு. ஞான கண்ணால் பார்க்கும் பொழுது ஊர்வசி தான் நம்ம தவத்தை கலைக்க வந்திருக்கிறா அப்படி என்று ஞானத்தால் அறிந்த தத்தாதி முனிவர் பார்த்தார். அவள் ஒரு பெண் யானையாக உருவெடுத்தார். ஒரு ஆண் யானையாக உருவெடுத்து ஊர்வசியோட கர்வத்தை எப்படி அடக்க வேண்டும் என்று அப்படி ஆண் யானையும் பெண் யானையும் காம புணர்ச்சி ஏற்பட முக்கா நாடுகளே குவா 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 என்று பரவாயில்ல. நீ எப்படி பிறந்த? நான் கைதிக்கு போற கம்மியாக்கி கழுதிக்கு போது கத்திட்டு கிடக்குற அப்படி இது எனத்தமாக மேலோகம் சென்று விட்டார்கள். அந்த தண்ணி தனிமை காட்டிலே நான் தன்னன் தனிமையாக அழுது கொண்டிருந்தேன். அப்போ சக்கரவர்த்திக்கும் தேவதி அம்மையாருக்கும் வெகு நாட்களாக உத்தரவாக்கிய கிடையாது. பின்பு வடவெடிக்கை வரும் பொழுது அதோ
நான் அழுது கொண்டிருந்தேன். ஆமா ஆமா. ஆத்தாள் நமக்கு பிள்ளை என்பது இல்லாத கணத்தால் பார்த்து நமக்கு பிள்ளை கொடுத்தாங்க. அப்படி என்று நாலொரு வண்ணம் குழந்தை மேல விளக்க பத்தி ஒரு பெண்களுக்கு எத்தனை பருவம்? எத்தனை பருவம்? ஒரு பெண்களுக்கு 7 பருவம்ன்றாங்கம்மா. எப்படி அது? அறுவை தெருவை மங்கை மனதை பேடை புதிர்ப்பை பேரிலமீன். ஆமா ஆமா. 7 பருவத்திலே 4ஆம் பருவத்தை அடைந்தேன். மங்கை பருவத்தை அடைந்து மங்கை பருவத்தை அடைந்து பானு என்றால் என்ன? பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். அப்படி சந்திரனும் சூரியனும் சேர்ந்தால் எப்பேற்பட்ட ஒரு அழகு பிரகாசத்தை கொடுக்கின்றதோ அத்தன்மை போல் என் அழகு ரூபத்தை கண்டு எனக்கு பானு மதி என்று பெயர் வைத்தார்கள். ஓ அப்படி வந்ததா? ஆமா பரவாயில்ல. அப்போ பானுமதி ஆமா யானைக்கு பிறகு பெருந்தெய்வ யானை. பெருந்தெய்வ யானை. பெருந்தெய்வ யானை. பானு என்ன மணி என்ன? இப்போ என்னடா கேட்ட நீ தான் அப்படி பானுமதி என்று பெயரை வைத்து அப்போ நான் பருவம் அடைந்து யாருக்கு மாலை தெரியுமா? யாருக்கம்மா சொல்றேன். அவர் யாருக்கும் வணங்க முடியும். அப்படி 56 தேசத்துக்கு நிகரற்ற நாடுதான் தில்லியாக அஸ்தினாபுரத்தை ஆண்டவரைக்குரிய அதோ திருதராஷ்டிர மன்னருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் 100 பிள்ளைகள். அப்போ 99 ஆடவர்கள், ஒரே ஒரு பெண் நாத்தனா. என் நாத்தி அப்போ 99 ஆடவர்களே யாருக்கும் வணங்க முடியும். 60 கொடியோன். அப்போ கையில் தனதேக முடியும் நர அந்தகன் என்று பெயர் விடுத்து யாரு? துரியோதனனுக்கு மாலையிட்டேன். ஓ அப்ப அந்த மெண்டல் போடாதியா? கொட்ட பக்கத்துல சாத்துவேன். மண்டல் அப்போ யாருக்கு போயிட்டு துரியோதன மண்டல். ஆமா ஆமா கனகாமுடி சேகரன், வெங்கடரகாரர். ஆமா ஆமா அரவ கொடியோர், அண்ணவருக்கு பாரியார். உன் பாடி பேர் என்னது? சொல்லிதான் என் குடும்பத்தையே குடிச்சவராகி. எப்படி அவங்க குடும்பம்? எல்லாம் யூடியூப்லயே போய் பார்த்து எல்லாம் குடிச்சவராகி போச்சு. உன் பாடி அம்மா அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் போக்குவரத்து மந்திரி. அவருக்கு மாலையிட்டு தம்பி என் மாமியாதான் 100 பிள்ளை பெத்தாளே, அதை விட நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளாச்சு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல 6 இல்ல 7 8 இல்ல 9 இல்ல 10 இல்ல ஏன்னா ஒரு 5 பேத்திருப்பியா? 60 பிள்ளைய பெற்றிருந்த கமலாட்சி கழுத என்னது? என்ன தூக்கி பாக்குற? என்ன தூக்கி பாரு? நீ தூக்கி பாருன்னு ஒருத்தன் பாக்குறான். இல்ல 60 புள்ள பெத்தன்ச்சு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வச்சா? இது புள்ள பெத்த வயிறா இல்ல புள்ள பெக்காத வயிறான்னு பாத்துட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு தெரியாதா? ஆமா புள்ள பெத்த வயிறா இருந்தா தொப்புல சுத்தி அப்படியே கோடு இருக்கும். புள்ள பெக்காத வயிறா இருந்தா அப்படியே சிப்டி தர மாதிரி நல்ல மயன இருக்கு. மச்சான் என் மாமியாளுக்கு பார்த்தேன். மாமி உனக்கு என்ன வேணும்? அக்கலா வேணும். அவனை சொல்லி குத்தல. அவன் அப்ப என்ன அப்புறம் அம்மாட்ட கோமடி சாப்பிட்டு பார்த்தானோ. ஐயோ அவன் அப்படி 2 பாயிட்டி இவன் 2ஆம் தரம். அப்படி ஒரே ஒரு பிள்ளை 60 லட்சம் பொருந்திய ஒரு பாரதம் 60 புள்ளன்னு சொல்லுது. ஆமா ஒரு பாரதம் ஒரே ஒரு புள்ளன்னு சொல்லுது. ஆமா அதனால யாரு முன்னோர் எப்படி சொன்னாலும் அதை வச்சு நம்ம போவோம். 60 லட்சம் பொருந்திய ஒரே ஒரு பிள்ளை லக்குணபாலனை பெற்றெடுத்து அழகா வாழ்ந்து வரும் தருவாயில் ஆனா எங்க மாமனாரு எல்லாம்
வேலைக்கு தான் முள்ள தருவாங்க தவிர ஆமா. எங்க மாமனார் திருவிழா காலுக்கு முள்ள தட்டாரு. ஐயோ அப்பவே எங்க சின்ன அத்தை இருக்கிறாள் யாரு யாரு குந்தமாதேவி. ஆமா அவ பெத்தெடுத்தல 5 பேத்த. ஆமா. அப்பவே அந்த காலகட்டத்துல செத்து குவிந்திருந்தா ஆமா. இந்த நாட்டுல பாகம் என்பதே கிடையாது. கிடையாது. ஆமா. ஆமா. இருந்தாலும் அவ என்ன அவளுக்கா பெத்தா? சூரியனுக்கு ஒரு பிள்ளை, யமனுக்கு ஒரு பிள்ளை, வாயுக்கு ஒரு பிள்ளை, இந்திரனுக்கு ஒரு பிள்ளை, அங்கெங்கெல்லாம் பிள்ளைய பெற்று வந்து இந்த அஸ்தலாபுரத்துல நாட்டை கேட்டா எவன் தருமா? அதானே யாரு கொடுப்பாங்க? அங்கெல்லாம் புள்ள பெற்று வந்து எப்படி கொடுப்பான்? அதானே அது போல பகட்டும். ஆமா ஆமா 5 பேருக்கு ஒருத்தனு கூட்டம் தேவடியா யாரு? அந்த பாஞ்சாலி. நீ தேவடியான்னு கேள்வி நீ சொல்லிட்டு போற. ஐயோ கூட பூசணும். ஆமா ஆமா அந்த தேவடிய பாஞ்சாலி எப்ப எங்க நாட்டுல காலடி எடுத்து சொல்ல ஆகாயத்துல போன சனி ஏணி வச்சு இறக்கிற கதையா அஸ்தனாபுரத்துக்கு எப்ப காலை வச்சாலும் அதுல இருந்து புடிச்சது எங்களுக்கு சனிய. அப்பல இருந்து சண்டை தான். அந்த அம்மா தேவடியா? சரி சரி. நான் ஒரே ஒருத்தனை கட்டின 100 பத்திரிடா. அவளுக்கு தான் நெருப்பு எதுக்குறாங்க, அவளுக்கு தான் திருவிழா நடத்துறாங்க, தேர் திருவிழா நடத்துறாங்க, நெருப்பு மெரிக்கிறாங்க தேவடியாளுக்கு. அவங்க போட்டு மெரிக்கிறாங்க. ஒண்ணு போட்டு யாரும் மெரிக்க. என்ன போட்டா நான் எதுக்கு? நான் பத்தினி ஆச்சு. ஆமா என்ன பத்தினி? இவரு பத்தினி, பிரான்ஸ் பத்தினி. அப்படி அவ என்னைக்கு வந்தாலும் அவள் இருந்து கிடைப்பது எங்களுக்கு. ஆமா ஆமா. இருந்தாலும் என் கணவர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து பார்த்தா எதுலயே செத்து போகல. 18 18 நாள் மேற்பட்டது ஏற்பட்டு 16ஆம் நாள் சண்டை முடிந்தது. முடிந்தால் 17ஆம் நாள் அமர். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் என்று தெரியவில்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் கணவர் ஒரு கட்டளை இருந்தால் அறிக்கை செய்து மந்திரி ஐயா மந்திரில குறைஞ்சு சீக்கிரம் அடிக்காமல் கொண்டு எத்தனை மாசம் கேக்குதுடா சூடு கேட்டு சுவாமியை பாத்தியா என்ன தெரிவித்தா? அவர் என்னடா சொன்னாரு? ஒண்ணு எண்ணு கம்மன் கொல்லிக்கா போ சொன்னா இழிச்சு வாங்கினாடா. ஒண்ணி அவங்களே சொல்றாங்க. சரி போயிட்டுமா? அவரு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவரு. இவரா? ஆமா. அவரு மூஞ்சி பாத்தியா? ஏண்டா அரங்கநல்லூர் போயிரு. அங்க பச்சாத்த கோயில் பாத்தீங்கன்னா பச்சாத்த கோயில் அச்சம்மன் கோயில் அதுல 7 முனி இருக்குது. ஆமா. அதுல லாட முனின்னு ஒரே ஒரு முனி இருக்குது. எப்படி? அது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி சொல்லுங்க. என்ன பாலுமதி அடிய நான் அடுக்குல மாணிக்க
பார்த்து பண்ணுங்க அப்படியா சுகமாக வாழ் என்று ஆசீர்வாதம் சுவாமி வாழ்த்தி வரவழைத்திருமிக்க மகிழ்ச்சி ஒன்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒண்ணு என்ன 9 கிலோமீட்டர் வான்பேனே 9 வார்த்தைகள் அப்படி சொல்லு ஆண்டவா என்ன இந்த எட்டத்துக்கும் புகழ்பாடற்ற கட்டளை சுவாமி இப்பேற்பட்ட பாடா சுபிக்குவதாக மந்திர விடுத்து அழைத்த சங்கதி அனுமதி என் ஆசை மண்ணுக்காக ஆசைப்பட்டு பெரியொன்று வாராமல் வாராமல் எல்லோரும் மடிந்து விட்டார்கள். சேனைகள் எல்லாம் மடிந்து விட்டது. நாம் பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்து விட்டோம். அதனால் என்ன சொல்ல வரீங்க? அதனால் நேற்றோடு 16 முடிந்து விட்டது. யார் யார்? நான் ஒன்று, என் மாமா ஜென்னி மாமன் ஒன்று, என் மாமா ஜெயினி மாமன் ஒன்று, என் அண்ணன் 5 தேசாதிபதி. ஆமா, 4 பேர் தான் இருக்கின்றோம். சேரையெல்லாம் போய்விட்டது. அதனால் விடிந்தால் 17 நாள் யுத்தம். யாருக்கு ஜெயம் யாருக்கு அவஜயம் தெரியவில்லை. அதனால் ஒரு இடத்து ஏதாவது ஆலோசனை சொல்லு. ஆண்டவா ஒண்ணு தெரிவிக்கலாமா? சொல்லு. அதாவது இந்த நாடு கிடைத்தது யாரால? எங்க மாமாவால, சகுடி அப்பாவால. இந்த முடி கிடைத்தது யாரால? உங்க அப்பாவால. நான் கிடைத்தது உங்க அப்பாவால. அப்படிதானே? ஆமா சுவாமி. ஐயா எந்த தந்தை? ஓ ரைட். என் தந்தையாகிய சகுனியார் அவர் அழைத்தால் இதற்கான தக்க தந்திரத்தை சொல்வார். உண்மைதான். 17ஆம் அமரிலே யார் தளபதியாக வைக்கலாம், யார் போனால் ஜெயித்து வரலாம் அப்படி என்று அவரை கேட்டால் தக்க தந்திரத்தை சொல்வார். சரி, அவரை அழைத்து வர வேண்டும். சரி, அமைச்சரே சீக்கிரமாக சென்று என் மாமாவாகிய ஜெகினி மாமனா நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் கொண்டு வரையா. கொண்டு வா.
தாத்தா எங்க எடுத்து வரது வணக்கம் வா தாத்தா குயிமுற ஏய் ஓத்தான்டான்னு சொல்லிட்டு போயிண்டா தாத்தா ஏய் கண்டாரி தேசாதிபதி ஆந்தலவாடி இல்ல பக்கத்துல கூலவாடி ஏய் கண்டாரி தேசாதிபதி சௌபாலன் பிள்ளை இந்த ஜகுனியார் சகுனியார் இல்ல பொன்னையோர் தாத்தா நாரோ இல்ல கௌரோ வண்டி வந்தியா ஏய் வா ஏங்க உங்க நாய் மாமா வந்து விட்டார் தாய் மாமன் கெடுத்த சமாதானம் ஆமா வா 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 தாத்தா குடுப்பா இல்ல பா நான் வளர்ப்பு பண்ணியே இல்ல நாய தவறா நினைக்க தாத்தா வயதான காலம் மேடு பள்ளமா இருக்கும் பள்ளம் மேடா இருக்கும் அதான் கைப்பிடியா ஓ அப்படி ஆமா பரவாயில்ல ஏன் மருமகன் கெடுத்த சமாதானம் சரி பரவாயில்ல ஐயோ தாத்தா ஏன் தாத்தா ஒரு தடி வாங்க இருக்குது நம்ம வந்த நேரம் சரியில்லை அதான் லாரி கூட வருது